வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாகக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் கசப்பு வந்து குறையும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பாவக்காய் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாகற்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணியிருக்க பாகற்காய் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அது வரைக்கும் ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பாகற்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான இந்த பாகற்காய் மசாலா ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.